ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கார்ன் கேப்சிகம் ரெசிபி. இது இட்லி தோசைக்கு சூப்பரான சைடிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 முந்திரி பருப்பு சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியன் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு குடமிளகா, க்ரீன் எல்லோ எந்த குடமிளகா வேணாலும் எடுத்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக குக் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பு அதையும் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கார்ன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன் கேப்சிகம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் நல்லா குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.